யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதில் முக்கியமாக குரு நமக்கு 8ல் மறைஞ்சிருதே. குரு பயிற்சியை பற்றி தானே அளவுக்கு அதிகமாக எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2026க்கு 8ல் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறது, பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் எதுவும் கிடைக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. பலவிதமான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரி ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பணம் 10 வழியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உருவாக தான் போகுது. வேலையில் நல்ல நல்ல மாற்றங்கள், ப்ரமோஷனே வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு. ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் மாற்றங்கள் உண்டு. வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க தாய்நாட்டுக்கு திரும்புறது, அவங்களோட உள்ளூருக்கு திரும்பறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த இடத்துல போயிட்டு நம்ம ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எப்படி உள்ள நல்ல விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8வது இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடியாயிரும். ஏன்னா பார்த்திங்கன்னா குரு உச்சமாக உட்கார்றதுனால எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சரிப்படுத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய குருவோட பார்வை எங்கே விழுதுன்னா நமக்கு 2வது வீட்டில் விழுது. 2வது வீடு தனஸ்தானம் இல்லையா, குடும்பஸ்தானம், தனஸ்தானம். இதில் குருவோட நேரடி பார்வை விழுற காரணத்தினால அளவுக்கு அதிகமான யோகங்கள் இருக்குது. என்ன மாதிரினா, பண ரீதியான விஷயங்கள் அத்தனையுமே உங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அத்தனை தேவைகளும் நிறைவேறத்துக்கான ஒரு வருஷம். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அதுலேயும் திருமணம் சார்புடைய விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் கண்டிப்பான முறையில் நடக்கும். தீய பழக்க வழக்கங்கள் சின்ன சின்னது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ல் ராகு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராது. அதை ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அர்த்தாஷ்டம சனி போய்கிட்டு இருக்கே, 4ல் சனியை வச்சுக்கிட்டு எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. 4ல் சனி உட்காந்துட்டு இருந்தாலும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அதாவது குரு பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறமா குருவும் சனியும் சேர்ந்து பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சங்கமம் நமக்கு தொழில் மேன்மையை கொடுக்கும். நம்ம சின்ன தொழில் செஞ்சிட்டு இருக்க நபராக இருந்தாலும் திடீர்னு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு குபேரன் ஆகிட்டான், சாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படி தான் இந்த வருஷம் மேலுக்கு வந்தாங்கன்னே தெரியல, மேஜிக் மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டு கண்டிப்பான முறையில் 2026 உங்களுக்கு கொடுத்தே தீரும். சனி பார்த்திங்கன்னா பகை வீட்டில் உட்காந்துடல, அது சமமான பலத்தோடு இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா குரு நட்பு வீடு. அப்போ என்ன ஆகும்னா, பல நல்ல விஷயங்களை ரெண்டும் சேர்ந்து நமக்கு கொடுக்க போகுது. 8ல் மறைஞ்சதுன்னு சொன்னோம், ஆனால் பார்வை கொடுத்து என்ன ஆச்சுன்னா சனியோட சங்கமம் பெரிய நல்ல விஷயங்களை கொடுத்தே தீரும். லாட்ரி யோகம் உண்டு. சின்ன சின்ன தொழில் செஞ்சாலும் பெரிய தொழிலாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசு சார்புடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நடக்கும். நீங்கள் ரொம்ப வருஷமாக எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் ட்ரை பண்ணால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சார்புடைய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி செஞ்சிங்கன்னா, முயற்சி செய்யலைனாலும் உங்களோட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வாயில் கதவை தட்டப்போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பல பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது. 2026 தான் உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வருஷமாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆன்மீக ஈடுபாடு நீங்கள் கொஞ்சம் செய்ய தான் வேணும். எப்படின்னா, கடவுள் மேலே பக்தி இருக்கிறவங்க கோயில் குளம்னு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. இல்லை எனக்கு கடவுள் மேலே பெரிய ஈடுபாடுகள் கிடையாதுன்னா உட்காந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். 10 நிமிஷம்ன்றது அரை மணி நேரமாக கொண்டு வந்துடுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி காலையிலையும் சாயந்தரத்துலேயும் கொஞ்சம் நேரம் நம்ம நிதானமாக உட்காந்துட்ருக்கணும், தியான நிலைமையில் இருக்கணும்னு நினச்சிங்கனாலே அதுவே பார்த்திங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீரும். பணம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் நமக்கு, கடன்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு. அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7ல் சனி போன பிரச்சனை, கொரோனா டைமில் இருந்த பிரச்சனை, திருப்பி 4ல் சனி வந்தப்போவும் பிரச்சனை தீர்ந்த பாடல ஏதோ போகுது அப்படின்னு ஒரு திருப்தி இல்லாத பதில் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் தான் பரவாயில்ல, நான் நிம்மதி ஆகிட்டேன், இனி அந்த பிரச்சனைலாம் கிடையாதுன்னு திருப்தியோடு சொல்லக்கூடிய பதில்கள்லாம் 2026 கண்டிப்பான முறையில் நீங்கள் கேட்க முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கான நல்ல வருடம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் பெற்றோர் பெரியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி பண்ணுங்கள். அதாவது 4ல் சனி இருக்குது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் நடந்துட்டாவது வந்தீங்கன்னா அதுவே போதுமானது. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. மற்றபடி தொழில் விருத்தி அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையிலேயே இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் வரும், நீர் சம்மந்தப்பட்ட சைனஸ் இது மாதிரி பிரச்சனைகள் வரலாம், சப்ளிமெண்ட்ரி பிரச்சனை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உணவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வழிபாடு, அனுமன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல மாற்றங்கள், அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அத்தனையுமே உங்கள் கைக்கு சேரும்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.